students, welcome to Education Plus. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சம் சிபிஎஸ்இ கிளாஸ் 10 இதுல சாப்டர் 5 பார்த்துட்டு இருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லுது? A sum of 1000 is invested at 8% simple interest per year. Calculate the interest at the end of each year னு கேக்குறாங்க. So, do these interest form an AP அப்படின்றது question mark. ஓகே, அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு இயருக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரியா? சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 1000 rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8. ஸோ 1 இயருக்கு கால்குலேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் 1ன்னு வச்சுப்போம். இப்போ இதோட ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PRT by 100. ஸோ 1000 into 8 into 1 by 100. ஸோ நம்ம கேன்சல் பண்ணா 80 rupees நமக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் செகண்ட் இயர்ல என்ன கிடைக்கும்? அதே பிஆர்டி பை 100 ஃபார்முலா தான், பட் பிரின்சிபல் அமௌண்ட் 1000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8, பட் இயர் வந்து 2, இட் இஸ் 1000 டிவைட் பை 100. ஸோ 8 2s are 16, இட் இஸ் 160. ஸோ இப்போ தேர்ட் இதில் என்ன கிடைக்கும்? அதே இதில் நமக்கு தேர்டில் போகும்போது இன்டூ 3 இல்லையா? ஸோ கேன்சல் பண்ணா 24, இட் இஸ் 240. இதோட டிஃபரன்ஸ் பாருங்க 80யா, இதோட டிஃபரன்ஸ் 80யா. அப்போ இந்த D1ம் D2ம் சேமா இருக்கா? அப்போ இது AP தானே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே ஃபார்ம்ஸ் அன் AP, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நாட் அன் AP. ஓகே, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரின்சிபலோட இதை சேர்த்துருவோம். ஸோ திஸ் 80 will be added into the principal amount. So 1080 வரும். So 1080 will be the principal amount for the next year. So இந்த மாதிரி add ஆயிட்டே போகும். So that is compound interest. Compound interest does not belongs to AP. Okay. Second என்ன கேக்குறாங்க? If so, find the interest at the end of 30th year னு கேக்குறாங்க. So 30th yearல இது என்ன வரும்? So first yearல 80, second yearல 160, அடுத்த year 240. அப்படியே இது வந்து 30 அப்படின்னா A30 என்னன்னு கேக்குறாங்க. போட்டுடலாமா? ஸோ என்ன வரும்? ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? AN is equal to A plus N minus 1 into D. ஸோ நமக்கு A30 வேணும். A 8, அடுத்தது N வந்து it is 30 minus 1 into D. டிஃபரன்ஸ் வந்து it is 80. ஸோ இதை சால்வ் பண்ணுவோம். 80 plus 29 into 80. இது சால்வ் பண்ணா நமக்கு 29 into 80, you will get 2320. So 2400 at the end of 30th year. Okay. Next question என்ன அப்படின்னு சொன்னா, in a flower bed there are 23 rose plants in the first row, 21 in the second, 19th in the third, and so on. There are 5 rose plants in the last row. How many roses are there in the flower bed? இதுதான் question. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு என்ன இருக்குன்னா 23, அடுத்து 21, அடுத்து 19 and so on. லாஸ்ட்ல நம்ம கொடுத்துட்டாங்க 5 கொடுத்துட்டாங்க. இப்போ how many rows are there? How many rows are there in flower bed? இதுதான் நம்ம கேட்டிருக்க question. ஓகே, ஸோ AN is equal to 5. நமக்கு A தெரியும் 23, D தெரியும் 21 minus 23, it is minus 2. இப்போ முதல்ல என்னன்னு கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன கால்குலேட் பண்ணலாம்? AN equal to A plus N minus 1 into D. A வந்து 5, AN வந்து 5, லாஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் இது வந்து 23 and N minus 1 into D minus 2. So 5 minus 23 equal to minus 2N plus 2. So 5 minus 23, so நமக்கு என்ன கிடைக்கும்? Minus 18, minus 2, minus 2N. So minus 20, minus 2N, minus minus cancel. So 20 by 2N, so N equal to 10. So there are 10 rows in the flower bed. Okay. So உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.